கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிலுவையிலே கடைசி வார்த்தையாக அவர் சொல்கிறது என்னவென்றால், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம் அழகாய் சொல்கிறது. லூக்கா 23:46வது வசனம் பாருங்களேன். அவர் சொல்றாரு, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவி என்ன செய்கிறேன், ஒப்புவிக்கிறேன். வாசிங்க. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லும்போது ஜீவனை விட்டார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து முடித்தா கடைசியாக செய்ய வேண்டிய காரியம் தேவன் கொடுத்த ஆவி தேவனிடத்திலே ஒப்புவிக்கும்படியாக நீங்களும் நானும் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், மனுஷனை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, மண்ணிலே உருவாக்கி இருக்கிறார். மண்ணிலே உருவாக்கி தன்னுடைய சாயலாய் அவனை உருவாக்கி நாசியில் சுவாசத்தை என்ன செய்தாராம், ஊதி இருக்கிறார். மண்ணிலே உருவாக்கின மனுஷன் மண்ணுக்கே திரும்பவும், தேவன் கொடுத்த ஆவி தேவனிடத்தில் திரும்பவும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, திட்டம் தெளிவுமாய் தேவனிடத்தில் தான் கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், அங்க ஒரு பெரிய ஒரு போராட்டம், மீகாவேலுக்கும் லூசிபருக்கும் பயங்கர ஒரு போராட்டம் நடக்கிறது. யூதாவின் புஸ்தகத்தில் அழகாய் சொல்கிறது. யூதாவின் புஸ்தகத்தில் அழகாய் சொல்கிறது. பாருங்களேன், என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அங்கே தர்க்கம் நடக்கிறது. மோசையின் சரீரத்தை அடக்கம் பண்ண முடியாமல் தத்தளிக்கிற நிலைமைகள். தேவன் கொடுத்த ஒரு தேவ மனுஷர்களை கடைசியில் என்னன்னா, அந்த தர்க்கம் முடிஞ்சு கர்த்தரே அடக்கம் பண்ணுகிறார். மோசையை யாரு அடக்கம் பண்ணா, கர்த்தரே அடக்கம் பண்ணுகிறார். அவன் சரீரத்தை பிசாசு வஞ்சிக்காதபடிக்கு கர்த்தரே அடக்கம் செய்கிறார். கர்த்தர் கொடுத்த ஆவி கர்த்தரிடத்தில் போகும் வரைக்கும் நம்முடைய ஆவி பிசாசு இடத்துல போயிடக்கூடாது. நம்ம ஆவி ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, பிசாசு என் ஆவியை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு. ஒரு பயத்தினாலேயோ பல விபரீதத்தினாலேயோ என் ஆவி போகக்கூடாது. என் தேவனிடத்திலே அந்த ஆவியை ஒப்புக் கொடுக்கும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக, தேவன் கொடுத்த ஆவி தேவனிடத்தில் திரும்பும்படியாக நம்முடைய வாழ்க்கை நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்போது, அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியெல்லாம் நாம் நடக்கும்போது, நிச்சயமாகவே நம்ம தேவன் கொடுத்த ஆவி தேவனிடத்தில் திரும்பவும் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மளை எழுப்பி மறுரூபப்படுத்தி நம்ம சரீரத்தை எழுப்பி அந்த ஆவியோடு அந்த தேவனை தொழுகிறவர்களாக தேவனுடைய ராஜ்யத்திலே காண்போம். நிச்சயமாகவே தேவன் கொடுத்த ஆவியை தேவனிடத்திலே அவர் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை யாரோ எப்படியாவது கொன்றலாம், இடையில கொன்றலாம், என்னமாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனால் பரிகாரம் செய்வதற்கும் தேவனுடைய திட்டத்தை சரியாய் செயல்படுத்தி அவர் பலியிடப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் சரியாய் நேர்த்தியாய் சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். அதை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர் மரித்தார். ஆண்டவர் ஜெபத்திலே தொடங்கினார். ஜெபத்திலே சீசர்களை தெரிந்து கொண்டார். ஜெபத்திலே தரித்திருந்தார். எச்சமனை தோட்டத்திலே ஜெபித்தார். சீன மலையிலே ஜெபித்தார். ஜெபத்திலேயே ஆண்டவர் தன்னுடைய ஆவி என்ன செஞ்சாரா, ஒப்பு கொடுத்தார்.
கர்த்தாவே, தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் ஜீவனை விடுற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை நான் சார்ந்து ஓடி இந்த ஓட்டத்தை முடிக்கவும், தேவன் கொடுத்த ஆவி தேவனிடத்திலே திரும்பவும் கொடுக்க என்னை ஆண்டவரே, நீர் ஆண்டவரை தகுதிப்படுத்துங்க. நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்துங்க. நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே தேவன் கொடுத்த அந்த ஆவியையும் தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையின் முடிவிலே தேவனிடத்திலே சேரவும் எங்களுக்கு ஆண்டவரே எந்த தடையில்லாதபடிக்கு தயவு செய்யுங்கப்பா என்று சொல்லி இந்த போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மரண போராட்ட தருணத்தில் இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் என் தேவனிடத்திலே செல்லும் சலாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த 7 பொன் வார்த்தைகளும் நாம் தேவன் கொடுத்த பொன் வார்த்தைகள். இந்த 7 வார்த்தைகளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மனுக்குலத்துக்கு சொல்ல வேண்டிய எல்லா காரியத்தையும் சொல்லி அவர் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தையும் விடுதலையும் அற்புதத்தையும் செய்து மறுபடியுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தகுதி உள்ள நபராக மாற்ற கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை நிமித்தம் ஒவ்வொருவரையும் தேற்றும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.